Welcome to Shanmukha Academy. Question. மைக்ரோசாஃப்ட் ஓப்பன்ஏஐ மீதான எந்த அமைப்பின் விசாரணை கைவிடப்பட்டது? Option A. ஃபெடரல் திரேட் கமிஷன் எஃப்டிசி. Option B. நீதித்துறை துறை டோஜ். Option C. யூகே போட்டி மற்றும் சந்தைகள் ஆணையம் சிஎம்ஏ. Option D. ஐரோப்பிய ஆணையம். The correct answer is யூகே போட்டி மற்றும் சந்தைகள் ஆணையம் சிஎம்ஏ. Question. ஸ்பேஸ்எக்ஸ் ஃபால்கன் 9 எந்த விண்வெளி நிறுவனத்திற்காக ஸ்பியர் எக்ஸ் தொலைநோக்கி மற்றும் பஞ்ச் ஆய்வுக்கலன்களை வெற்றிகரமாக நிலைநிறுத்தியது? Option A. இஸ்ரோ. Option B. இஸ்ஸா. Option C. நாசா. Option D. ஜேஏஎக்ஸ்ஏ. The correct answer is நாசா. Question. சமீபத்திய அறிக்கையின்படி இஸ்ரோ சந்திர மாதிரியை திரும்பப் பெறும் பணிக்காக சந்திரயான் -4 ஐ எப்போது தொடங்க திட்டமிட்டுள்ளது? Option A. 2025. Option B. 2026. Option C. 2028. Option D. 2030. The correct answer is 2028. Question. எந்த அபுதாபி இறையாண்மை செல்வ நிதியம் $2 பில்லியனுக்கு பினன்ஸ் இல் ஒரு சிறிய பங்கை வாங்கியது? Option A. ஆடியா. Option B. முபாடலா. Option C. எம்ஜிஎக்ஸ். Option D. ஏடிக்யூ. The correct answer is எம்ஜிஎக்ஸ். Question. ஓப்பன்ஐ உடன் போட்டியிட அலிபாபா எந்த AI மாதிரியை வெளியிட்டது? Option A. ஜெம்மா. Option B. மனஸ். Option C. தாங்கி கியான்வென். Option D. டீப்சீக். The correct answer is தாங்கி கியான்வென். Question. எந்த நிறுவனம் சமீபத்தில் ஜெம்மா திறந்த மூல AI மாதிரிகளின் குடும்பத்தை வெளியிட்டது? Option A. ஓப்பன்ஐ. Option B. மைக்ரோசாஃப்ட். Option C. கூகிள். Option D. பைடு. The correct answer is கூகிள். Question. ஏப்ரல் மாதத்திற்குள் கிரிப்டோ மையப்படுத்தப்பட்ட கார்ப்பரேட் மார்க்கெட் பார்ட்டிசிபேஷன் வழிகாட்டுதல்களை இறுதி செய்ய எந்த நாடு திட்டமிட்டுள்ளது? Option A. அமெரிக்கா. Option B. ஜப்பான். Option C. தென்கொரியா. Option D. சிங்கப்பூர். The correct answer is தென்கொரியா. Question. இந்தியாவில் ஸ்டார்லிங் பிராட்பேண்ட் இணைய சேவைகளை வழங்க ஜியோ எந்த நிறுவனத்துடன் கூட்டு சேர்ந்துள்ளது? Option A. அமேசான். Option B. மைக்ரோசாஃப்ட். Option C. ஸ்பேஸ்எக்ஸ். Option D. கூகிள். The correct answer is ஸ்பேஸ்எக்ஸ். Question. இந்திய அரசாங்கத்தின் கூற்றுப்படி டிஜிட்டல் கைது மோசடிகளில் பயன்படுத்தப்பட்டதால் I4C ஆல் எத்தனை வாட்ஸ்அப் கணக்குகள் தடுக்கப்பட்டன? Option A. 3962. Option B. 83668. Option C. 1,00,000. Option D. 50,000. The correct answer is 83668. Question. புதுதில்லியில் உள்ள ரைசினா டயலாக் பதிப்பு 10 இல் எந்த நாட்டின் பிரதமர் தலைமை விருந்தினராக உள்ளார்? Option A. ஆஸ்திரேலியா. Option B. யுனைடெட் கிங்டம். Option C. நியூசிலாந்து. Option D. சிங்கப்பூர். The correct answer is நியூசிலாந்து. Question. சமீபத்தில் எந்த நாட்டுடன் இந்தியா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் FTA பேச்சுவார்த்தைகளை தொடங்கியது? Option A. ஆஸ்திரேலியா. Option B. யுனைடெட் கிங்டம். Option C. நியூசிலாந்து. Option D. கனடா. The correct answer is நியூசிலாந்து. Question. அதிக ஆபத்துள்ள பாதுகாப்பு குறைபாடுகள் காரணமாக கூகுள் குரோம் பயனர்கள் உடனடியாக புதுப்பிக்க வேண்டும் என்று எந்த இந்திய அரசு நிறுவனம் எச்சரித்தது? Option A. மியா. Option B. RBI. Option C. CERT in. Option D. CBI. The correct answer is CERT in. Question.
மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவின் சமீபத்திய அறிக்கையின்படி ஹைப்பர்லூப் எலக்ட்ரானிக்ஸ் தொழில்நுட்பம் எங்கு உருவாக்கப்படும்? Option A. IIT டெல்லி, Option B. ICF சென்னை, Option C. DRDO பெங்களூர், Option D. IIT மெட்ராஸ். The correct answer is ICF சென்னை. question. சமீபத்திய அறிக்கைகளின்படி இந்தியாவில் எத்தனை மாவட்டங்களில் இப்போது 5G சேவைகள் உள்ளன? Option A. 750, Option B. 773, Option C. 700, Option D. 776, The correct answer is 773. question. போலியான பாஸ்போர்ட்டை பயன்படுத்தியதற்காக புதிய குடிவரவு மசோதா எத்தனை ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்க முன்மொழிகிறது? Option A. 5 ஆண்டுகள், Option B. 3 ஆண்டுகள், Option C. 7 ஆண்டுகள், Option D. 10 ஆண்டுகள். The correct answer is ஏழு ஆண்டுகள்.